ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மேற்கு வங்கத்தில் 37 ஆண்டுகளுக்கு முன்னர் மாயமான ஒருவர் எஸ்ஐஆர் திருத்தப் பணியின் போது மீண்டும் தனது குடும்பத்துடன் இணைந்த சுவாரஸ்ய சம்பவம் அரங்கேறியுள்ளது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இந்த எஸ்ஐஆர் திருத்தப் பணியால் மக்களின் வாக்குரிமை பறிக்கப்படுவதாக மேற்கு வங்கத்தின் திரிணாமுல் காங்கிரஸ், தமிழ்நாட்டில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் ஒரு சுவாரஸ்ய சம்பவம் அரங்கேறியுள்ளது. புருலியா மாவட்டத்தில் இருக்கும் கோபராண்டா கிராமத்தைச் சேர்ந்தவர் சக்கரவர்த்தி. அவரது மூத்த மகனான விவேக் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக 1988ஆம் ஆண்டு வீட்டை விட்டு வெளியேறினார். அவரை பல இடங்களில் தேடிய குடும்பத்தினர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தனர். ஆனால் விவேக் இருக்கும் இடம் தெரியவில்லை. இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் திருத்தப் பணியில் விவேக்கின் சகோதரரான பிரதீப் ஈடுபட்டு வருகிறார். வாக்குச்சாவடி நிலை அலுவலரான பிரதீப்பின் பெயர் மற்றும் செல்போன் எண் குறித்த விவரங்கள் அவர் பணி செய்யும் பகுதியின் வாக்காளர் கணக்கெடுப்பு படிவத்தில் இடம்பெற்றிருந்தன. இந்நிலையில் கொல்கத்தாவில் இருந்து பிரதீப்பின் செல்போனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதில் பேசியவர் தனது தந்தையின் வாக்குச்சாவடி குறித்த விவரங்களை கேட்டார். அப்போது செல்போனில் பேசியவர் 37 ஆண்டுகளுக்கு முன்னர் மாயமான தனது சகோதரர் விவேக் என்பது பிரதீப்புக்கு தெரியவந்தது. பின்னர் கசப்புகள் மறைந்து இதயம் கனியவே தனது குடும்பத்தினருடன் விவேக் இணைந்தார். எஸ்ஐஆர் திருத்தப் பணியால் காணாமல் போனவர் மீண்டும் தனது குடும்பத்துடன் இணைந்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.